தமிழக அரசு ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் காலியாக இருக்கிற பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பற்றின விவரங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழக அரசில் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் வெளியாக இருக்கிற அரசு வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களை பார்த்துடலாம். ஸோ அந்த அறிவிப்பு எண் பார்த்தீங்கன்னா 251 ப்ரெஸ் ரிலீஸோடைய நம்பர். நாள் பார்த்தீங்கன்னா 10/11/2025 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் இருக்கிற ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் காலியாக இருக்கிற பணிகளை நிரப்ப அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஒருங்கிணைந்த சேவை மையம், பெண்கள் உதவி மையம் போன்ற பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் முக்கிய அம்சமாக மருத்துவ உதவி, ஆலோசனை, சட்டம், உளவியல் மற்றும் உணவியல் ரீதியான ஆதரவு வேண்டியுள்ள ஒவ்வொரு மகளிருக்கும் பயனடையும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது இந்த ஒன் ஸ்டாப் சேவை மையம். இந்த சேவை மையத்தில் இப்போ பார்த்திங்கன்னா மைய நிர்வாகி பணிக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. மைய நிர்வாகி பணிகளுக்கு பார்த்திங்கன்னா 5 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் இன் சைக்காலஜி அல்லது மேலாண்மை வளர்ச்சியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாராத திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் குறைஞ்சபட்சம் 4 வருட அனுபவம் உடையவராகவும் உளவியல் ஆலோசனையில் ஒரு நிறுவனத்திலோ அல்லது வெளி பணிகளிலோ குறைஞ்சபட்சம் 1 வருட அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. வாகனம் ஓட்டம் தெரிஞ்சிருக்க வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூத்த ஆலோசகர், அதாவது சீனியர் கவுன்சிலர் பணி கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த பணிக்கு கல்வி தகுதியாக மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அல்லது எம்எஸ்சி கவுன்சிலிங்கில் குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளிலிருந்து காக்கும் அரசு அல்லது அரசு சாராத திட்டங்களுடன் ஒரு நிர்வாக அமைப்பில் பணி புரிந்திருக்க வேண்டும் அல்லது 1 வருட கால அனுபவத்தில் அதே அமைப்புக்குள்ளே அல்லது அதற்கு வெளியே பணிபுரிந்திருக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்னு தெரிஞ்சிருக்காங்க. சீனியர் கவுன்சிலர் பணிக்கு பார்த்தீங்கன்னா 22,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பணிக்கு 5 காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற தகவல் தொழில்நுட்ப பணியாளர். இந்த பணிக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிடெக், பிஎஸ்சி அல்லது மற்றும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அல்லது ஐடி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. டேட்டா மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் அறக்கட்டளையில் இருக்கிற வெப் பேஸ்டு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்ஸை மாநில, மாவட்ட, தன்வார தொண்டு நிறுவனம் இவர்களில் குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 20,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் பணிக்கு கொடுத்துருக்காங்க. கேஸ் ஒர்க்கர் பணிக்கு பார்த்தீங்கன்னா 30 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. கேஸ் ஒர்க்கர் பணிக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா சமூக பணியில் இளங்கலை பட்டம், அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தடுக்கும் அரசு மற்றும் அரசு சாராத திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் 1 வருட முன் அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வயதுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இந்த பணிக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பாளர், அதாவது செக்யூரிட்டி கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய அனுபவம் மற்றும் உள்ளூரை சார்ந்தவராக இருக்க வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 12,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்பர், அதாவது பன்முக உதவியாளர் பணிக்கு 10 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஏதாவது அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரருக்கு சமையல் மற்றும் அலுவலகத்தை பராமரிக்க தெரிந்திருக்க வேண்டும். உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 10,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு
chennai.nic. என்ற இணையதளம் மூலமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து அதை வந்து பூர்த்தி செய்துட்டு 21/11/2025 மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வருது 8வது தளம் சிங்கார வேலர் மாளிகை ராஜாஜி சாலை சென்னை 1 என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பலான்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/11/2025. மேலும் இது போன்ற தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.